வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் கிடச்சிது. நம்ம ஃபுல் டிஜிட்டும் நம்ம சொன்ன மாதிரியே 415 தான் வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் தைரியமாக போடுங்க. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. சரிங்களா? நம்ம நேற்று சொல்லும் போதே நம்ம என்ன சொன்னோம், 415க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. வேறு எந்த நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுக்கல. இந்த 415 உங்களுக்கு மெயினாக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். நீங்கள் கொடுத்தது பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோன்னு மாற்றி எதுவும் கொடுத்தோன்னா இல்லை. நாளைக்கு 4 நம்பர் கொடுத்தனா ஏ போடு, 5 நம்பர் கொடுத்தனா 1 நம்பர் கொடுத்தனா என்ன வந்துச்சு, 415. இது தானே வந்துச்சு, வேறு எதாவது வந்துச்சா? ஃபுல் டிஜிட்டு நம்ம சொன்னோம், இது தான் வரும், வேறு எதுவும் வராது, நீங்கள் தைரியமாக போடுங்கன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தோமா இல்லை. இங்கே பாருங்கள் 451 இது தான் வரும். இது கூட தான் 45 தான் வரும். அதே மாதிரி 415 145 415 இந்த மாதிரி தான் வருங்க. கூட 8ஆம் நம்பர் வேணால் சேர்த்துக்கங்க. 2வது பட்சமாக தான் கொடுத்தனே தவிர கண்டிப்பாக நமக்கு ஃபுல் டிஜிட் வரும்னு எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்த, தெரியாமல் கொடுக்கல. நம்ம நேற்று நம்ம சொல்லும்போது என்ன சொல்லிட்டோம், முந்தின நாள் என்ன சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வைக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க, வைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக வைங்க, வச்சா கண்டிப்பாக வரும்னு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். அதுலேயும் குறிப்பாக ஏ போர்டு மாற்றி கொடுத்தோமா இல்லை, ஏ போர்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரும். அதே மாதிரி ஆல் போர்டில் நம்ம தேடினப்போ நமக்கு கிடச்சது 451 தான். நமக்கு அடித்த நம்பர் வந்து 451 அடித்தாங்களான்னா இல்லை, 415 அதே நம்பர் தான். ஆல் போர்டு நம்ம கொடுத்தது 514 அவ்வளோதான். சரிங்களா? 415 அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கானா, வேறு ஏதாவது நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கானா இல்லை. நம்ம கொடுத்த நம்பர் அதே நம்பரை தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுத்துருக்கானா இல்லை. சரிங்களா? செம்மையாக கொடுத்துருக்கோம். வின்னிங் நம்பரு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு வரலன்னு சொல்லிடுவேங்க. அப்போ நீங்கள் வருத்தப்படாதீங்க. வர்ற அன்றைக்கி நான் கரெக்டாக சொல்லிடுவேன், இந்த மாதிரி தான் வரப்போகுது. எனக்கு நிறைய டைம் இந்த 2 வாரத்தில் 2-3 டைம் மிஸ் ஆகிடுச்சு. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பரில் வின்னிங் வராமல் போய் பெப்பரப்பேன் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் கண்டிப்பாக வின்னிங் எடுத்து கொடுத்துட்டு ஆகணும். ஏன்னா மாத கடைசிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக நல்ல வின்னிங் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி தான் நிறைய ரிஸ்க் எடுத்து நம்ம கொண்டு வந்தோம். போட்டிருந்தீங்க அப்படின்னா சும்மா ஆல் போர்டு மட்டும் போட்டிருந்தீங்கனாலே போதும், ஒரு ஃபுல் டிஜிட் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கும் 415. நான் வேறு எந்த நம்பரையும் மெயினாக மென்ஷன் பண்ணி காமிக்கவே இல்லை. வேறு ஏதாவது நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பார்த்தா இல்லை. பாருங்கள், எந்த நம்பரையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுக்குள்ளே தான் மென்ஷன் பண்ணி இது தான் வருது. அதே கணக்கு தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். எல்லா நம்பரும் அதே மாதிரி தான் வரும். வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. 54 45 இது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுலேயும் குறிப்பாக 45ங்கிற நம்பர் கட்டாயமாக வருங்கிறது நம்ம சொன்னோம். இது போட்டு பாருங்கள், இது போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 45வது கடைசிக்கு போட்டுருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக 45வது போட்டுருங்கன்னு தான் நான் சொன்னேன். அதே தான் ஆனாங்க. அதே தான் இங்கேயும் ஆல் போர்டு என்ன சொன்னேன், ஏ போர்டில் எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது, 1 4 5 இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் 4 1 5 8 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் 458 415 அதாவது 14 58 இந்த மாதிரி மெத்தடில் வரும். இதே சேம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம திரும்ப போகணும். நேற்று யாராவது பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா பார்த்தா தான் நமக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்பர். நான் தான் சொல்கிறேன், எப்போயுமே சரிங்க, வின்னிங் வருது அப்படின்னா ஓப்பனாக சொல்லுவேன் இதான் வரப்போகுது அப்படின்னு. இல்லைன்னா இல்லை நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லிடுவோம் ஓப்பனாக. அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எப்போயுமே. ஏன்னா நீங்கள் காசை போட்டு வின் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நானும் உங்கள் மாதிரி விளையாடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நானும் ஒரு காசு போயிடுச்சு, எனக்கே மூடு சரியில்லை, நல்லா இல்லை, வரக்கு வாய்ப்பு இல்லைன்னா எடுக்க மாட்டேன். ஆனால் எடுத்தாலும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம நேற்று சொன்னோம். கண்டிப்பாக அது மாதிரி. ஆனால் நேற்று அப்படி சொல்லலை. நேற்றையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோன்னா, நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டால் போதுன்னு தான் நான் சொன்னேன். வேறு எதுவுமே சொல்லலை. மற்ற நாள் கூட நேற்றையுடைய முந்தானாவுடைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, எதுவுமே எழுதியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்க நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். சரிங்களா? ஆனால் நேற்று வரைக்கும் நமக்கு வின் கம்பெனியில் என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நீங்கள் போடாதீங்க வேஸ்ட்டுன்ட்டேன். ஆனால் நமக்கு ஸ்ரீசக்தியில் என்ன சொன்னால் கண்டிப்பாக போடுங்க, கண்டிப்பாக வரும். எனக்கு தெரியும் திரும்ப 4 நம்பர் வரும்னு தெரியும். அதான் ஏ போர்டில் தான் வரும். எப்படிங்கன்னா 440 அப்படிங்கிற நம்பர் எனக்கு வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு கொடுத்தேன், தெரியாமல் கொடுக்கல. தெரிஞ்சு தான் 440 வரும்னு கொடுத்தேன். வேறு எதுவுமே இல்லை. தெரியும் எனக்கு 440ங்கிற நம்பர் கட்டாயமாக வரும். ஏன்னா 446 440 அப்படி கண்டிப்பாக வரும், வராமல் போகவே போகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 440 வருங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம நேற்று ஏ போர்டில் தான் 4 நம்பர் 2 2 4 தான் வரும். நம்ம எதாவது இங்கே கொடுத்தோம்ல, இந்த நான் கணக்கு வந்துச்சு இல்லையா, 2 2 4 அதுதான் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அடிக்காங்க. வேறு எதாவது மாற்றியானாங்களா இல்லை, 2 2 4 அதே மெத்தடை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணி 2 2 4 நாங்கள் 2 2 4ன்னு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடினாங்க. அதுதான் எனக்கு வந்துச்சு. அதே சேம்லாம் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் வரும். ஏன் 1ஆம் நம்பர் வரும்னா பெண்டிங் நம்பர். ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்துச்சு. 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சு அது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 415 451 இது 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதே தான் ஆனாங்க, வேறு எதுவும் ஆடலை.
தெளிவாக மறுபடியும் சொல்லிடுறேன். அதான் கொடுத்தாங்க, அதான் ஆடினாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஃப்ரெண்டோடைய சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறது அப்படின்னு நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சேனல் தொடங்கியிருக்காங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் நிறைய பேர் ட்ரஸ்ட்டுன்னா நிறைய பேர்கிட்ட போய் பணம் கேட்கு டொனேட் கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களே ஒரு சேனல் ஆரம்பித்து மக்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்ச இந்த மாதிரி கேம் வச்சு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கேம் வச்சு அது மூலிமா வர காசை வச்சு அவங்களுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற ஒரு சேனல். இது பேர் நல்லா இருக்குங்கிறக்காக வச்சுக்கிறாங்க தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ட்ரஸ்ட்டு நேம்லேயே நம்ம பேர் வைக்கிறதா இருந்தால் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் அப்படி வைக்கக்கூடாது, வைக்க முடியாது. அதனால தான் நம்ம இப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அதிகமாக நம்ம அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுவோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம போய் செஞ்சு கொடுப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய வந்து எனக்கு வந்து நிறைய காசு டொனேட் பண்ணியிருக்கீங்க. அந்த காசு பூராமே அங்கே தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதில் தான் நிறைய பேர்த்துக்கு அன்னதானங்கள்லாம் போட்டிருக்கிறோம். நம்ம வந்து எப்போயுமே செய்கிறத வெளியே சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அது நம்ம பெருமை பேத்திக்கிற மாதிரி அர்த்தம். அது சொல்லவே கூடாது எப்போயுமே. நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்களும் அப்படி தான். நம்மளாம் ஒரு பெரிய ஆளுங்களே கிடையாது, சரிங்களா? நம்மளாம் சும்மா வேஸ்ட். அவங்களே சொல்கிறதில்ல, நாமெல்லாம் சொல்லவே கூடாது வெளியில், சரிங்களா? நமக்கு விஜய், அஜித் அப்படிங்கிறவங்களாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்க. பட் நம்மளாம் சொல்ல மாட்டாங்க வெளியில் யார்ட்டையும். அந்த மாதிரி நமக்கு ஒன்றுமே ஒரு 2000 3000 செய்கிறோம், இதுக்கே சொல்லி காட்டணுமா அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் நம்ம யார்ட்டையும் சொல்கிறதில்ல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மூலியமாக, அந்த ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களால வந்து வெளியில் போய் அந்த கலெக்ட் பண்ணுற காசுக்கு பதிலாக இந்த மாதிரி சேனல் மூலிமா வர காசு இருந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க ஈஸியாக வின்னிங் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறக்காக தான் செய்கிறாங்க. அந்த சேனல் வந்து ட்ரெண்டிங் சுனாமின்னு சொல்லி நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்தாரா, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளால் காசு பணம் டொனேட் பண்ண முடியாட்டியும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிறாங்கிறத நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து அவங்க செலவு பண்ணி சொந்த காசை வச்சு செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி சார்பாக, நம்ம கேரளா கம்யூனிட்டி சார்பாக கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம். நம்ம வந்து கோடியாக சம்பாதிக்கிறவங்க கிடையாது. நம்மளும் ஏதோ நம்மளால் ஜஸ்ட், அதனால் நமக்குள்ள ஆதரவு நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் செய்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் கீழே அந்த சேனலோட லிங்க்கை கொடுத்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சேனலோடைய நேம் வந்து ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு சேனல் பேர். ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு வரும். அந்த சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா பண்ணலாம். உங்களால் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னா கூட யாராவது தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே. இப்போ நாளைக்கு வந்து நமக்கு என்ன நம்பருங்க, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28/8/2024 50/50யோட குழுக்கள் இருக்குது இல்லையா? நமக்கு 108வது ரூபா, சரிங்களா? இதில் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 2 நம்பர் கொடுத்தாங்க. ட்ரையல் நம்பர் வந்து 442ங்கிற ஒரு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து 766. நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க, அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா எதனாலங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா, டபுள்ஸே உங்கள் ரேராக வந்து உங்களுக்கு 766 வந்து இருந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 542ன்னு கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது மேபி ஒருவேளை டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு அது மாதிரி கிடச்சதுன்னா எடுத்துங்க. எனக்கு 8ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் திரும்ப நான் தான் கொடுக்குறேன், சரிங்களா? அதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி டபுள்ஸ் வந்தால் 8 வரணும், இல்லை 3 வரணும், அவ்வளோதான் வரணும். இது வந்தால் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா? இப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 415, சரிங்களா? அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 108. அதே மாதிரி போன வாரம் 50/50 என்ன ஆடுறாங்க, 542 இல்லையா? 542. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக நீங்கள் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆல் போர்டு பார்க்குறதுக்கு வாங்க. ஏன்னா அது வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல முடியும். இந்த மாதிரி டிஜிட்டு வருது, ஃபுல் டிஜிட் வருதா, இல்லை ஆஃப் டிஜிட் வருது. ஏன்னா இந்த 2 ட்ரா தான் நம்ம விட்டா பிடிக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு நம்பர் அடிப்பாங்க. இந்த மாதம் கடைசியில் தான் இந்த பெண்டிங் நம்பர்லாம் வச்சு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம திரும்ப சொல்கிறோம். நேற்றே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது. பெண்டிங் நம்பரே கிடையாது. ஏ போர்டு 6 நாள் தான் ஆச்சு வந்து, சரிங்களா? அது பெண்டிங் நம்பர் எடுத்துருக்காங்கன்னா பெண்டிங் நம்பரே கிடையாது. 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர்னால் இல்லை, 4ஆம் நம்பர் பெண்டிங், 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர்லாம் இல்லை, 5ஆம் நம்பர்லாம் 3, எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை. ஆனால் பெண்டிங் நம்பர் தான் நம்ம கணக்கு வச்சு கொடுத்தா அன்றைக்கி ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 415 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை தான் நம்ம நேற்றே சொன்னோம். 415 தான் 415 தான் வரணும்.
அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். கடைசிக்கு 45வது வரும்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6 நம்பர். இன்னும் திடீர்னு 6 நம்பர் தூக்கி கொடுக்குறீங்கன்னா எனக்கு 619ங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 615 ஏதாவது 915 வருது. அதே மாதிரி 619 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து 519 சரியா? அப்போ நமக்கு என்ன கொடுக்குறோம், இங்கே வந்து 916 சரிங்களா? அப்போ 915. அப்போ இங்கேருந்து எடுத்தால் 519 619 அந்த நாட்களில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பர். ஏங்க 8ஆம் நம்பர் கொடுக்குன்னா மேபி ஒரு வேளை நமக்கு நாளைக்கு 4க்கு 8ன்னு வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 2 4 அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி நம்ம 3ஆம் நம்பர் வரல 8ஆம் நம்பர் வருது, அதை வச்சு கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்ட்ராங் 9ஆம் நம்பர் தான் நாளைக்கு வரணும். எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 914 அப்படின்னு வரணும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதை வேணும் 915 வந்துருச்சு இல்லையா? நாளைக்கு 9ஆம் நம்பர் இங்கே வைக்கணும். இங்கே வச்சாங்கனாக்கா உங்களுக்கு 914 அப்படிங்கிற நம்பர் வரணும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பர் தான் பி போர்டில் வரணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் பெண்டிங் நம்பரும் கூட. அது போக நமக்கு வரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள். 19 நாளாக வராமல் நிற்கிது. 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அது கொடுக்குறேன், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பி போர்டில் அது எப்படிங்க நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் தான் வரணும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அது மாதிரி ஏன்னா 6க்கு 9க்கு 6ன்னு வந்துருச்சு. 9க்கு 6ன்னு வந்தாச்சா அப்போ 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் தான் வரும். வேறு எதுவும் வராது. நீங்கள் வேணால் தெளிவாக பார்த்துங்க. சரிங்களா? நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரணும், ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது. ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் கொண்டு வரேன். ஏன்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாக்டாக நமக்கு 419 415 தான் வரப்போகுது நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு உழைப்பு போட்டிருக்கோம். உழைப்பு இல்லாமல் நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் தலையில் நிலனாலும் சொல்ல முடியாதுன்னா நம்ம 2 நாளாக வின்னிங் கொடுக்கல. நம்ம எடுத்த நம்பர் வீணாக போயிடுச்சு. அதனால் என்ன மாதம் பண்ணி நம்ம வீடியோ கொடுக்கணும் தான், வின்னிங் கொடுக்கணும் தான் அவ்வளோ பாடுபட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? அது மாதிரி தான் மறுபடியும் சொல்கிறேன். அந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறேன். அது போக நாளைக்கு இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கூட தெளிவாக பார்க்கணும் இல்லையா? அப்போ நாளைக்கு நீங்கள் ஆள் போடுவாங்க. 5ஆம் நம்பர் திரும்பவும் கிடைக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். ஏன்னா எப்படி வருதுங்கன்னா இங்கே பாருங்கள் 215ன்னு வருது, 210ன்னு வந்துருச்சு, 215ன்னு வருது. 215 இங்கே இருக்குது 1 5 1 2 1 5ன்னு வருதா? 215 வருதா? அதே நம்பர் 1ஆம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. இங்கே 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு. 1ஆம் நம்பர் இங்கே வந்துருச்சு. 5ஆம் நம்பர் இங்கே வச்சாங்கன்னா 215ன்னு வரும். இப்போ 955ன்னு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. ஏன்னா இது ஏற்கனவே இருக்க நம்பர், அதனால தான் கொடுக்குறேன். ஏன்னா 995ன்னு இருக்காங்க. அதை மாற்றி அப்படியே வந்து 559ன்னு கொடுத்தாங்க இல்லையா? அந்த 559 955ன்னு மாற்றி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 7ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ஆல் போர்டில் 1ஆம் நம்பர். சரிங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரி, இதில் ஆல் போர்டு என்னங்க வரும் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சொன்ன முடியாது. அந்த சேனல் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிறது தான் சேனலோட நேம். ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு அந்த சேனலோட நேமு. வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரு வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 6ஆம் நம்பர் இருக்குது, 9ஆம் நம்பர் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இது 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பர் பார்த்துட்டு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. செமையாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் வேணால் உங்களுக்கு நாளைக்கு டபுள்ஸில் வந்து நமக்கு 8 3ங்கிற நம்பர், அதாவது டபுள்ஸ் தான் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு 3ஆம் நம்பர் வரலாம், இல்லை 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா?